சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் நான் எவ்வளோதான் ஒருத்தவங்க மேலே அன்பாக இருந்தாலும் நான் மனதளவில் காயப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன். அதனால் மனிதர்களை பார்த்தா வெறுப்பாக இருக்கு. மனிதர்கள் மேலே பாசமே வைக்கக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணி பல வருஷம் ஆச்சு. இப்போ ரீசண்டாக உங்களுடைய ஆடியோ நான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதில் நீங்கள் அன்பை பற்றி பேசியிருக்கீங்க. ரெண்டாவது, நீங்களும் இந்த அன்பினால் ஏமாற்றப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்றதும் எனக்கு தெரிஞ்சுது. ஆனாலும் இதை நீங்கள் ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே எனக்கும் அப்படி சந்தோஷமாக வாழணும்னு ஆசை. ஆனாலும் எங்கே ஏமாந்துடுவோமோ அப்படின்னு ஒரு பயம். நான் கிட்டத்தட்ட ஒரு பைத்தியம் பிடிக்கிற அளவில் நான் இருக்கேன். நான் எப்படி வாழ்க்கையை வாழுறது, சாயப்பாவுக்கிட்ட நான் எந்த மாதிரி பிரார்த்தனை செய்கிறது, மனுஷங்க கிட்ட எப்படி பழகிறது அப்படின்னு ஒரு பெரிய கேள்விகளை கேட்டிருந்தாங்க. எந்த மாதிரி யாருக்காவது மனநிலைகள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பதிவு பண்ணுங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு கேள்வி, அதுவும் இந்த காலத்துக்கு தேவையான ஒரு கேள்வி. அன்பு செலுத்தினா வம்பில் தான் முடியுது. அன்பு செலுத்தினா நாம் ஏமாற்றப்படுகிறோம். அன்பு ஒரு பெரிய வலி, உபத்திரம். நம்ம வாழ்க்கையில் எதையுமே நம்மளை செய்ய முடியாத அளவுக்கு நம்ம கையும் கட்டியாச்சு, காலும் கட்டியாச்சு, வாயையும் பொத்தியாச்சு, காதையும் பொத்தியாச்சுன்ற மாதிரி இன்றைக்கி இருக்குதில்ல. அதாவது ஒரு மனுஷனை வெறுத்துட்டோம் அப்படின்னா நாம் கடைசியில் யாரை தெரியுமா வெறுப்போம்? யாரை வெறுப்போம்? கமெண்ட் பண்ணுறீங்களா? ஒரு மனுஷனை வெறுக்க ஆரம்பிச்சிட்டா கடைசியில் வெறுக்கக்கூடியவர்கள் நாம தான். நான் யாராவது என்னை ஏமாற்றி அன்பு வைக்கிறது தப்பு அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போ எல்லா மனுஷனையும் ஒன் பை ஒன்னாக வெறுக்க ஆரம்பிச்சிடுவேன். கடைசியில் வெறுத்து வெறுத்து என்ன நானே வெறுத்துப்பேன். என்னடா வாழ்க்கை, எவ்வளோ கேவலமான வாழ்க்கை. இந்த வாழற வாழ்க்கைக்கு பேசாமல் செத்து போயிடலாம். அந்த மாதிரியான மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு இருக்குல்ல, அது வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து. ஒரு காலத்தில் அது ஜெயிச்சிடும், நாம் தோத்துடுவோம், நாம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு புலம்பல், வாழவும் முடியல, சாவவும் முடியல. இந்த ரெண்டாம் கெட்ட நிலையில் நாம் நிற்போம். அப்போ எதையுமே கட்டாயத்தின் பேரில் செய்கிற மாதிரி ஆகும். அது வாழ்க்கை ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வாழ்க்கை முடிக்கிறதா இருக்கட்டும். அப்போது நீங்கள் எங்கே வெறுத்தீங்க அப்படின்னா, யாரோ ஒரு மனுஷன் தான் சுயநலத்துக்காக உங்களை ஏமாற்றிட்டான், நீங்கள் ஏமாந்தீங்க. அதனால் மனிதர்கள் அப்படின்னு அலர்ஜியாக போயிடுச்சு உங்களுக்கு. அது ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், எல்லாமே ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும். கெட்டது என்ன செஞ்சாலும் அது ஆரம்பத்தில் அமோகமாக இருக்கும். நாம் ஒரு விஷயத்தை எடுத்த உடனே செய்கிறோம் அப்படின்னா அது நல்லா இருக்குது, சுகமாக இருக்குது, ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை ஒரு தடவை கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா அது 80% ஆபத்தானது. எடுத்த உடனே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முடியல, ரொம்ப டஃப்பாக இருக்குது, இதை செய்ய முடியலையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. எடுத்த உடனே கடினமாக இருக்குது பாருங்கள், அதை ஆராதனை செய்யுங்க. ஏன்னா அது கடவுள் கொடுத்த வழி.
அப்போ ஆரம்பத்தில் கெட்டது ஈஸியாக இருக்கும், நல்லது கஷ்டமாக இருக்கும். முடிவில் கெட்டது ஆபத்தில் முடியும், முடிவில் நல்லது ஆனந்தத்தில் முடியும். அப்போ மனுஷனை நான் வெறுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது வேணா நல்லா இருக்கும், ஆனால் வாழ்ந்து பார்க்குறதோ நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நீ எடுத்த முடிவு கரெக்டு. இந்த பாழா போன மனிதர்கள் ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு யாராவது உங்ககிட்டே சொல்லுவாங்க. அப்போ அவங்களும் உங்களை ஏமாத்துறாங்க இல்லையா? ஆனால் சொல்கிறவங்களுக்கு தெரியாது. உலகம் கெட்டு போயிடுச்சு, இது எல்லாரும் சொல்லக்கூடிய லாஜிக்கு. உலகம் கெட்டு போயிடுச்சா, இல்லை உலகத்தில் இருக்கிற மனிதர்களோட எண்ணங்கள் கெட்டு போயிடுச்சா? இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. உலகன்றது யாரு? நீங்களும் நானும் தான். நாம் மனிதர்கள் மட்டும்தான் உலகன்றது, வேற யாரும் இல்லை. அப்போ எல்லாமே மனுஷன் சரியில்லை, மனுஷன் சரியில்லைன்னா அப்புறம் நம்ம யாரு? நான் சொல்கிறேன், மனிதர்களே மோசமானவர்கள். அப்போ நான் யாரு? நான் என்ன நாயா இல்லை பேயா? நானும் மனுஷன் தானே. அப்போ மனிதர்கள் சரியில்லை இல்லை, நாம் சரியில்லை. நாம் ஒரு தோல்விகள் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது பிறர் மேலே பழியை தூக்கி போட்டுட்டு நம்ம அந்த மனிதனை வெறுக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் மனித வர்க்கத்தையே வெறுக்கிறோம். அந்த மனித வர்க்கத்தை வெறுக்கும்போது யார் மேலேயும் நம்மளால் நம்பிக்கை வைக்க முடியல. அதனால் வாழ்க்கையே காலி. இதுதான் கடைசியில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ கூட 2-3 பேர் என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நான் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு ஏஜ் 60 ஆகிடுச்சு, என் கணவர் என்னை ஏமாற்றிட்டார், அதுக்கப்புறம் என் கணவரோட சொந்தத்தை எல்லாத்தையும் வெறுத்தேன், அதுக்கப்புறம் என்னோட சொந்தங்கள் என் சொத்துக்காக என்னை சொந்தம் கொண்டாடினாங்க, அவங்களையும் வெறுத்தேன். இடையில லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்தது, இப்போது என்னை யார் காப்பாற்றுவாங்கன்னு தெரியல, வாழ்க்கை பயந்துருக்கு, பகலில் கூட லைட்டை போட்டுட்டு தான் இருக்கு, அவ்வளோ பயமாக இருக்குதா. கடைசி காலம் பாருங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு. அதுக்காக அந்த அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்கள விட்டுட முடியுமா என்ன? அவங்கள தெளிவு பண்ணியாச்சு, அவங்க இப்போ தெளிவாகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாருக்கிட்டையும் எப்படி பேசிகிட்டு இருக்காங்க, அன்பா இருக்கிற எல்லா சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போகிறாங்க, போயிட்டு நல்லபடியாக பேசிட்டு போகும்போது ஏதாவது ஸ்நாக்ஸு வாங்கிட்டு போயிட்டு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ சொல்கிறாங்க, அன்பு தான் தம்பி ஜெயிக்குது, அன்பு தான் ஜெயிக்குது. அன்பு ஜெயிக்கிறதுன்றது சந்தோஷம் மட்டும் சொல்லலை, கடவுள் சொன்னதை தான் நான் பேசுகிறேன், கடவுள் எழுதி வச்சதை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நானாக எழுதி வச்சேன்னா அது பைத்தியக்காரத்தனம். கடவுளில் நாமளும் ஒரு துளி. அப்போ அவருடைய சாயலும் அவருடைய அறிவும் அவருடைய புத்தியும் அவருடைய வழிகாட்டுதல் தானே எல்லாருக்கும் கிடைக்கும். அப்போ கடவுளே சொல்கிறாங்க, அன்பு வையி, அன்பாயிரு, இரக்கமாயிரு, நீ எந்தெந்த மனுஷங்கிட்ட எப்படி எப்படி இருக்கியோ அது அத்தனையும் உனக்கு நான் செய்வேன்னு கடவுள் சொல்கிறாரு. நீ வெறுத்தா நான் உன்னை வெறுப்பேன், அன்பு வச்சா நான் அன்பு வைப்பேன். எதில் ஏமாற்றங்கள் இல்லை? எல்லாத்துலேயும் ஏமாற்றங்கள் இருக்கு. ஏமாற்றங்கள் ஏன் நடக்குது? கர்ம வினைகள் அடிப்படையில். கர்ம வினைகள் ஏன் நடந்தது? நீங்கள் தப்பான முடிவெடுத்ததால், இல்லை தப்பான வாழ்க்கை வாழ்ந்ததால். இன்றைக்கி காலையில் நம்ம கொடுத்துருக்குற ஆடியோவை கேட்காதவர்கள் தயவு செய்து கேளுங்க, ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆடியோ, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு மேலே இருக்கிறவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதே மாதிரி நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கிட்டையும் நடந்துருக்கிறோமா? கீழே இருக்கிறவங்கள நாம் கொடுமைப்படுத்தினா நமக்கு இன்றைக்கி தண்டனை கிடைச்சிருக்கு பாருங்க. அந்த தண்டனைக்கு காரணம் நீங்கள் கொடுமைப்படுத்தினதால. எனக்கு கணவர் சரியில்லை, என் கணவர் என்னை புரிஞ்சிக்கல, அன்பு வைக்கல, பல பெண்களோட தொடர்பில் இருக்காங்க, தண்ணி அடிக்கிறாங்கன்னு
இன்னைக்கு நிறைய மெசேஜஸ் எனக்கு வருது உங்ககிட்ட இருந்து. இதுக்கு காரணம் ஏன்? அதை தான் நம்ம காலையில் கொடுக்குற ஆடியோவில் சொல்லியிருக்கோம். அப்போ இப்போவே நம்ம உஷாராயிடணும். இல்லைன்னா அடுத்ததும் இதை விட மோசமான அனுபவத்தை நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். ஸோ கடவுள் மேலே பக்தியும் சரியாக செட் ஆகலை. கடவுளுக்கும் மனுஷனுக்கு இருக்கக்கூடிய தொடர்பே யாருக்குமே புரியல. கடவுள் எப்படிப்பட்டவர், மனிதன் எப்படிப்பட்டவனே தெரியல. மனுஷங்க புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. கடவுளுக்கே பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. மனுஷன் சொல்கிற மாதிரி தான் கடவுள் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதுவே மிக தப்பான விஷயங்கள். ஏன்னா ஒரு வேலைக்கார எஜமானனுக்கு அறிவுரை கொடுக்கக்கூடாது, எஜமானன் தான் வேலைக்காரனுக்கு அறிவுரை கொடுக்கணும். அப்போ இங்கே எல்லாருக்கும் எஜமான் கடவுள், நாம் எல்லாமே வேலைக்காரர்கள். அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்யணும். செகண்ட் ஒப்பீனியன் இருக்கக்கூடாது. எனக்கு இதை கொடுன்னு கேட்கக்கூடாது. நீ என்ன கொடுக்குற அதை வாங்கிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. மனசில் அமைதி பிறக்கும், நம்பிக்கை பிறக்கும். இதுதான் வேணும் அப்படின்னா முடியாதுன்னு தான் சொல்லுவார். அப்போ கடவுள் நம்மளை விட பெரியவர், நம்மளை விட அறிவாளி, நம்மளை விட சக்தி வாய்ந்தவர். இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிட்டவங்க கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணுறவங்க அனைவருக்கும் ஒரு இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். இனிமேல் உங்களுக்கு இது வேணும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்காதீங்க. அவர் கொடுக்கறத வாங்கிக்கோங்க. இப்போ ஏன்டா கமெண்ட் பண்ணன்னு இருக்குமே. என் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, என்னை தீர்த்து வைன்னு சொல்லாதீங்க. அவர் தீர்த்து வைப்பான்ற நம்பிக்கையோடு நீங்கள் தொடருங்க. அவருக்கு தெரியாதது அப்படின்றது எதுவுமே இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னலாம் பண்ணுது. சிசிடிவி கேமரா 24 மணி நேரமும். ஒரு திருடன் ஒரு வீட்டில் கொள்ளை அடிச்சிட்டான்னா அவன் எங்கே போகிறான்ற வரைக்கும் ஒவ்வொரு கேமராவை செக் பண்ணி அடுத்த 24 ஹவர்ஸில் அவனை பிடிச்சிடுறாங்க. அது மாதிரி சிசிடிவி கேமராவை நம்ம கிட்ட வச்சுட்டாரு. அந்த கேமரா எங்கே இருக்குது தெரியுமா? நம்ம ஹிருதயத்துக்குள்ளே இருக்குது. அதான் சொல்லுவாங்க, ஹிருதயத்தை சுத்தப்படுத்துங்க. ஏன் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது? எண்ணங்கள் சரியில்லை. அடுத்தவனை கெடுக்கிறது மட்டும் எண்ணங்கள் கிடையாது. நாம் நினைக்கிற கவலைகளும் மோசமான எண்ணங்களே. ஆனால் உடனே ஹார்ட் அட்டாக்கில் இறந்தவங்களை பற்றி நம்ம டக்குன்னு அவங்கள தப்பாக பேசிடக்கூடாது. அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுத்ததால அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரல. தன்னால் வாழ முடியலன்ற ஒரு மோசமான கவலைகளை, அந்த கவலைப்படக்கூடிய எண்ணங்களை நெஞ்சில் சுமந்ததால். அப்போ இதயம் சுத்தமாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா சந்தோஷமாக இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து இல்லை, ஒரு பொன் சிரிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்மைலிங். உங்கள் நெஞ்சு, இதயம், அகம், அந்த அகத்தில் அந்த மலர்ச்சி இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட உடம்பு நல்ல சார்ஜ் ஆகும் பாருங்க. அது பெரிய அளவில் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். அப்போ நீங்கள் கடவுள்கிட்ட எதையுமே கேட்க மாட்டீங்க. உங்கள் ஹிருதயத்தை சுத்தம் இல்லாத வரைக்கும் கடவுள்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் நச்சு பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. இதை கொடு, அதை கொடு, உனக்கு கண் இல்லை, உனக்கு காது இல்லை. கடவுள் கோச்சிக்க மாட்டார். ஆனால் கடவுளுக்கு நாம் ஆணையிடக்கூடாது. கடவுள் நமக்கு ஆணையிடணும். அப்பா பையனுக்கு ஆணையிடணும், பையன் அப்பாவுக்கு ஆணையிடக்கூடாது. பெரியவங்க சொல்கிறத சின்னவங்க கேட்கணும், சின்னவங்க சொல்கிறத பெரியவங்க கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் எனக்கு பெரியவங்களும் சின்னவங்களும் வேறு மாதிரி போயிட்டாங்க. சில இடத்துல சின்னவங்க பெரியவங்க மாதிரி நடந்துக்கிறாங்க, சில இடத்துல பெரியவங்க சின்னவங்க மாதிரி நடந்துக்கிறாங்க. நமக்குன்னு ஒரு மாண்பு, மனித நேயம், அன்பு செலுத்தக்கூடிய தனம், நமக்குன்னு உயர்ந்த தகுதிகள்
இதையெல்லாம் என்னைக்கு குறையாத மாதிரி பார்த்துக்கிறது தான் மனிதனுடைய சிறப்பு. நம்ம அன்பே சாயில சுந்தர்னு ஒரு சாய்ராம், அவருடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் ரொம்ப அடிபட்டு மிதிப்பட்டு அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்து இன்னைக்கு தனக்கு கீழே 2-3 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய முதலாளியாக மாறி இருக்கார். ஏன்னா அவர் அப்போ பார்த்த உலகம் வேற. ஆனால் அன்பே சாயில் வந்ததுக்கப்புறம் இப்போ பார்க்கக்கூடிய உலகன்றது வேற. இந்த உலகத்தை இந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக தானே இருக்க முடியும். இதில் என்ன சந்தேகம்? ஸோ இன்னைக்கு காலையில் கொடுத்த ஆடையில் கூட சொல்ல, தீராத பிரச்சனைக்கு காரணம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? அன்பே சாயில திரும்ப சொல்கிறேன், ஒரு ஆடியோவும் ஒரு வாழ்க்கைக்கு படிக்கட்டுகள். இது நானாக பேசலை, அதையும் நான் சொல்லிடுறேன். நானாக பேசினேன்னா சத்தியமாக நான் இந்த அளவுக்கு நான் ஆடியோ கொடுக்க மாட்டேன். நான் சாயப்பாவோட கையை விடாமல் பிடிச்சிட்டு இருக்கேன். அதனால் எண்ணங்கள் மூலமாக சாயப்பா எனக்கு உறுதி அளிக்கிறாரு. அன்பே சாயோடைய மிகப்பெரிய வெற்றியை பெறணும்னு அவருடைய விருப்பம். அன்பே சாய் குடும்பத்தில் பாருங்கள், இன்னைக்கு எல்லோ கலர் சொல்லிட்டோம். நீங்கள் நிறைய பேர் சாயப்பாவுக்கு எல்லோ, இப்போ நம்ம அன்பே சாயப்பாவும் எல்லோ தான். அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் ஒரு சாய்ராம் வந்து ஒரு சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு 8 சாயப்பாவுக்கு மஞ்சள் கலரில் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி எல்லா சாயப்பாவும் எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்தது அத்தனையும் கிட்டத்தட்ட ஒரு 70% எல்லோ கலர் ட்ரெஸ். அதே மாதிரி ஆண்களும் மெசேஜ் பண்ணாங்க, பெண்களும் மெசேஜ் பண்ணாங்க, எல்லோ கலர் தான் இன்றைக்கி நான் ட்ரெஸ் போட்டிருக்கேன். இது எல்லாம் அன்பே சாய்க்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சில ரூல்ஸ். சில இடத்துல நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு மனதில் ஒரு விதமான பலம் அதிகரிக்கும். என் குடும்பம்டா. யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன இன்னைக்கு எல்லோ கலர் ட்ரெஸ் அப்படின்னா, நாம் அந்த இடத்துல என்ன பேசுவோம்? பெருமையாக பேசுவோம்ல. இல்லைங்க, நாங்கள் அன்பே சாயின் குடும்பம் இருக்கு, நாங்கள் எல்லாருமே அன்பே சாயில் இருக்கிறவங்களாம் இது மாதிரி தான் எல்லோ ட்ரெஸ் போடுவோம். இப்போ நீங்கள் சொல்லும் போது பெருமை பேசுகிறீங்களா இல்லையா? எத்தனை பேருக்கு இன்றைக்கி இந்த மாதிரி பதிலை சொல்லியிருப்பீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா? ஸோ நம்ம ஆரம்பித்து இது ஐ திங்க் 4th வீக்குன்னு நினைக்கிறேன், 4வது வாரம்னு நினைக்கிறேன், எல்லோ கலரில். ஸோ சாயப்பாவோட விருப்பம்தான். எனக்கு வந்து நான் ஒரு கலரை டிசைட் பண்ணுறதுனா உங்களுக்கு தெரியும் நான் எந்த கலரை டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு. கருப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன். சாயப்பாவுக்கே நான் கருப்பு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நம்ம அந்த நேட்டிவ் பிளேஸில் இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கிற அத்தனை பேருக்கும் எப்போ பார்த்தாலும் அந்த கருப்பு சட்டை போடாரு, அவரு தான்ப்பா அவருன்னு ஒரு நேமே ஐடென்டிஃபை ஆகிடுச்சு. ஏன்னா எல்லா கடவுளுக்கு கருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லி என்னென்னமோ பேசிட்டாங்க. ஓகே, அது இருக்கட்டும். சனீஸ்வரனுக்கு மட்டும்தான் கருப்பு, மீது எல்லாத்துக்கும் மஞ்சள், ஆரஞ்சு, வெள்ளை, பிங்க்கு, ப்ளூ, சம்திங் என்ன கலர் இருக்கோ, கருப்பை தாண்டி எதை வேணாலும். அப்போ நான் டிசைட் பண்ணியிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்? ஒன்றா பிளாக் சொல்லியிருப்பேன், இல்லைன்னா ஒயிட் சொல்லியிருப்பேன், இல்லைன்னா சாயப்பாக்கு பிடிச்ச ஆரஞ்சு சொல்லியிருப்பேன். ஸோ பிளாக்ன்றது எனக்கு பிடிக்கும், ஆரஞ்சுன்றது சாயப்பாக்கு பிடிக்கும். ஆனால் ஒயிட்ன்றது ஸோ இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னா 3ஆவதாக சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மஞ்சள் சூஸ் பண்ணதுக்கு காரணம் நான் அதை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். அதை சரியான காரணத்தோடு சொன்ன உடனே மஞ்சள் தூள் பண்ணியாச்சு. அப்போ சாயப்பாவுடைய ஆணையின் படியும் சாயப்பாவுடைய வழியின் படியும் தான் இந்த அன்பே சாய் குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்குது. கரெக்டா? ஸோ எதுவுமே நானும் நீங்களும் டிசைட் பண்ணல. சாயப்பாவே மனதில் பலவிதமான எண்ணங்கள் மூலமாக நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இனிமேல் இப்படி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணலான் இருக்கோம். எதை பற்றி பேசணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். அதை பற்றி இனிமேல் நம்ம அன்பே சாயில் நம்ம பேசுவோம்.
எதுவாக இருந்தாலும், கடனாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியம் எதுவாக இருக்கட்டும், பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஆனால் இதை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லுங்கள். தம்பி இதை பற்றி பேசுங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக பேசுவோம். இன்னொரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க, அண்ணா இப்போ படித்ததெல்லாம் தியரி, இப்போ அதாவது ஒரு ஸ்கூல் படிப்பை படிச்சுட்டு இப்போ வேலைக்கு போகிற மாதிரி இருக்குண்ணா அன்பே சாயில் அப்படின்னாங்க. ஏன்னா அந்த மாதிரி நிறைய கருத்துக்களை ஆழமாக அன்பே சாய் ஆடியோ மூலமாக விதைச்சாச்சு அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதை ஆழமாக விதைக்க தாங்க நான் 30 நிமிஷம் ஆடியோ கொடுத்துட்ருக்கேன். இன்னும் 10 சொல்லுங்கள், 1 மணி நேரம் கூட எடுக்கிறேன். நான் உங்களுடைய ஆள் தானே. ஒவ்வொரு நாளும் அந்த 30 நிமிஷம் ஆடியோ கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் இல்லை 30 நிமிஷம் எனக்கு தண்ணி தாகம் அதிகமாக எடுக்கும். ஏன்னா எமோஷ்னலாக பேசக்கூடிய வார்த்தைகள் இது எல்லாமே. எமோஷ்னலாக பேசும்போது எல்லாருக்கும் என்ன ஆகும், எனக்கு சில நேரத்தில் தலை கூட சுத்தம், அப்படி கண்ணெல்லாம் சூடாக இருக்கிற மாதிரி ஆகும். எப்பவுமே நான் நடந்துக்கிட்டு தான் பேசுவேன், உட்காந்துட்டு பேசுறது செட் ஆகாது. அதனால தான் இந்த வீடியோவை அவாய்ட் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் ட்ரெயினில் போயிட்டு இருக்கேன். அது ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின். நானும் விஷ்ணு சாயும் போயிட்டு இருக்கோம். அப்போ நம்ம சீட்டில் ஒரு 60 வயசு ஒரு பெரியவர் மொபைலை நோண்டிகிட்ருக்காரு. அதில் நம்ம அன்பே சாயோட ஷார்ட்ஸையும் அவர் பார்த்துருக்காரு. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. நம்ம குடும்பம் எப்படிலாம் விரிவடைஞ்சிருக்கு. ஸோ கடவுளோட சக்தி இல்லைன்னா இது நடக்காது. கடவுளோட சக்தியின் படியே இது நடக்குது. அதனால தான் ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டடியாக இருக்குது. சில பேர் கடவுளோட பேரை தப்பான வழிகளை பயன்படுத்தி நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் மந்திரம் மாந்திரிகம் அப்படி இப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடியது ஓஹோ அது வேறு. ஆனால் நமக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடி. ஏன்னா இது கடவுளால் இயக்கப்படுகிறது இந்த அன்பே சாய். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், இந்த வருஷத்துக்குள்ளே நாம் அன்பே சாய் ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு தனி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண போகிறோம். ஃபண்டு யாராவது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த அக்கௌண்ட்டில் ஃபண்டு கொடுக்கலாம். இதுக்கு அன்பே சாய் குடும்பத்தில் இருந்து ஒரு ஆடிட்டரை எதிர்பார்க்குறோம். ஸோ சொன்னவங்க ஒரு 10 பேர் பக்கமாக நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதை பற்றி எனக்கு சரியாக தெரியலைங்க அப்படின்னாங்க. ஸோ நல்ல நாலேஜபிள் பர்சன், ஆனால் அன்பே சாய் குடும்பத்தில் தான் இருக்கணும். அது நான் தெளிவாக சொல்கிறேன். இல்லை என்னோடய ஃப்ரெண்டு ஆடிட்டர் அப்படி, இப்போ என்னோடய ஆடிட்டரே வச்சு நான் மூவ் பண்ணலாம். ஆனால் வேண்டாம், இது அன்பே சாய் குடும்பத்தில் இருந்து இருக்கக்கூடிய சாய்ராம் தான் இந்த ஆடிட்டராக இருக்கணும். யாராவது இருந்தாங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம ட்ரஸ்ட்டை உடனே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு டைம் வந்துடுச்சு. ஸோ இதில் கிடைக்கக்கூடிய ஃபண்டு ஒன்று குழந்தைங்களுக்கு போய் சேரும், இல்லை முதியவர்களுக்கு போய் சேரும். ஒன்று குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கு போகும், இல்லைன்னா முதியோர்களுக்கு மருத்துவ செலவுக்கு போகும். இதை தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதில் தெளிவாக சொல்லிட, ₹1 கூட இந்த சந்தோஷ் அப்படின்ற ஒருத்தவனோட வயிற்றுக்கு போகாது. இது சாயப்பா மேலே சத்தியம். நீங்கள் என்ன நம்புவீங்கன்னு தெரியும். இருந்தாலும் புதுசாக யாராவது கேட்குறவங்க ஆரம்பிச்சிட்டியா, நீ தான் நான் உண்டியில் குளுக்கலன்னு நினச்சேன், நீயும் குளிக்கிட்டியான்னு கேட்பாங்க இல்லையா. அதுக்காக நல்ல விஷயங்கள் செய்யும்போது சில விஷயங்கள் தப்பாக பேசுவாங்க, அதை பற்றி கவலை இல்லை. ஆனாலும் கிளாரிஃபை பண்ண வேண்டியது நம்ம கடமை தானே. அதுக்காக ஒவ்வொரு தடவையும் கிளாரிஃபை பண்ண வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. ஸோ இந்த ட்ரஸ்ட் அப்படின்றது நாம் என்ன ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இப்போ இந்த உதவிகள் செய்ய ஆரம்பிக்க நமக்குன்னு இருக்கக்கூடிய அந்த லிங்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டர்ன் ஆகிட்டே இருக்கு.
அதனால் இதை நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். என்னோடய பிஸ்னஸை வேணால் உங்ககிட்ட நான் டிஸ்கஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு டைப் ஆஃப் பீப்புள்ஸ். அதே மாதிரி அன்பே சாய் குடும்பத்தில் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம சொந்தத்துக்கிட்ட டிஸ்கஷன் பண்ணணும். இப்போ நம்ம குடும்பம் இருக்குதுன்னா அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம அத்தை மாமா இப்போலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கலாமே. இப்போ ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா உடனே நம்ம ஒன்றா கூடி பேசி எப்படி ஆகிடுச்சு, குடும்பத்தில் இப்படி இருக்குது, நாம் இதை செய்யணும் அதை செய்யணும் முடிவு பண்ணுற மாதிரி தான் அன்பே சாயிலையும் அந்த டிஸ்கஷன். ஸோ என்ன பண்ணாலும் அது அன்பே சாய் குடும்பத்துக்கு சொல்லாமல் நான் செய்ய மாட்டேன். நீங்கள் இந்த ஆடியோ கேட்காம போயிட்டீங்கன்னா அதுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது இல்லையா? அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் நான் கொடுத்துட்டேன் நம்பர்ஸ் 8122 இந்த நம்பர் எப்போயுமே இனிமேல் தம்ப்நெயிலில் வைக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிறேன். நீங்கள் யார் எனக்கு ஹாய்ன்னு சொல்லி மெசேஜ் பண்ணாலும் அதை நான் உடனே சேவ் பண்ணிவிடுவேன். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு நேம் போட்டு தான் வச்சுருப்பீங்க, நான் அதை சேவ் பண்ணிப்பேன். ஏன்னா அன்பே சாயில் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நான் வச்சுடுவேன், அது எல்லாருக்கும் போய் சேரணும்னு. ஸோ நிறைய வேலைகள் இருக்குது அன்பே சாய் குடும்பத்துக்கு. எனக்கு இல்லை, நமக்கு. என்னை மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது, இது ரொம்ப தப்பான விஷயமாயிடும். நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. நம்ம நல்ல ஒரு உலகத்தை உருவாக்கணும், நல்ல மனிதர்களாக பெயர் எடுக்கணும். எங்கேயாவது ஒரு பெரிய சர்டிஃபிகேட் நமக்கு கிடைக்குதுன்னா உங்கள் அன்பே சாய் குடும்பம்னு சொல்லி 10 பேருக்கு தெரிகிற மாதிரி நம்ம வாழணும். ஏன் அப்படின்னா பெருமைக்காக இல்லை. அன்பே சாய்னா என்ன சொல்கிறாங்கன்றத கேட்கலாம் இல்லையா? கேட்டாங்கன்னா நம்ம அன்பை மட்டும்தானே போதிக்கிறோம். அந்த அன்பு எல்லாருக்கும் கிடைச்சா, இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் லைஃப் பார்ட்னர், உங்கள் குழந்தைங்க, உங்கள் மாமியார், உங்கள் மருமக, என்ன சொந்த பந்தம், உங்கள் நண்பர்கள் எல்லாரும் உங்களை மாதிரியான மனநிலையில் இருந்தாங்கன்னா நீங்கள் வேண்டான்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்ல மாட்டீங்கல்ல? அப்போ உங்கள் வாழ்க்கையே ஏதோ ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கும். அப்போது இந்த மாதிரி விஷயத்தை நம்ம வெளியில் சொல்லணும். அன்பே சாய் அப்படின்றத மூச்சுக்கு 300 தடவை சொல்லணும். ஏன்னா அந்த சாய்ன்றது அன்பில் தான் இருக்குது. நம்ம வேறு பேரை வைக்கல அவருக்கு. சில பேர் பணம் பேஸ் பண்ணி வைப்பாங்க, சில பேர் நிம்மதியை பேஸ் பண்ணி வைப்பாங்க, சில பேர் சந்தோஷத்தை பேஸ் பண்ணி வைப்பாங்க. ஆனால் நாம் என்ன வச்சுருக்கோம்? அன்பு தான். அந்த அன்புன்னு ஒன்று இருந்தாவே கருணைன்னு ஒன்று வந்துடும். கருணைன்னு ஒன்று வந்தாவே இரக்கம்னு ஒன்று வந்துடும். கருணை, இரக்கம், அன்பு வந்தாவே சிறந்த மனிதனாக வாழ்ந்துடுவோம். அந்த ஒத்த பேரில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குதுன்றதை யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் வாழ்க்கை வாழ்வதற்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பாட்டு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையை வாழணும்னு தாங்க என்னோட ஆசை. நம்ம எல்லாரும் வாழ்வோன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.